எனக்கும் வெளிநாடு போக ஆசை. ஆனா இதுகளை இந்த குழந்தைகளை விடுத்து நான் போயிடலாம். கொட்ட வாராள் இல்லையா வழியில என்னண்டு வருவான். ஜிம்முக்கு போகும்போது சீலையை கட்டிட்டு போக முடியுமா அங்கிள்? கோவிலுக்கு வரும்போது டெனிமை போட்டுட்டு வரையல்மா? நீதான் அந்த காலத்திலே என்ன நாசமாக்கிற நீதான். இப்ப பாரு கல்யாணம் ஆகுதுக்கு நீதான்டா காரணம். பாருங்க துப்பாக்கிய புடிங்க சிவா. துப்பாக்கிய புடிங்கன்னு சிவான்னு சொன்னதான் இங்க பெரிய பிரச்சனை. அங்கிள் உடனே காலையில சொல்லிட்டு வெளியே உங்க போட்டுட்டு இருக்கீங்க, உள்ள தூங்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு சரியா? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்கள மாதிரி காசு கொடுத்து யூடியூப்ல வியூஸ் வாங்குறதுக்கு? எங்கட அரசியல எங்கட மக்கள் மறக்க போகுது. எல்லாம் இந்திய அரசியல தான் வச்சு கொண்டு இருக்கு. கடவுளே, இந்த வருஷம் எல்லாருக்கும் ஒரு நல்ல வருஷமா இருக்கணும். இந்த சனம் கூட பிரச்சனை எல்லாம் கண்டிருக்குது. எல்லாத்தையும் தாண்டி எங்களோட சனம் எல்லாம் சந்தோஷமா இருக்கும். கதிரடா பார்க்க அப்படி என்ன பார்த்தாம சிரிச்சு கொண்டு இருக்குது எல்லாம். கஷ்டப்பட்டு என்ன செய்றீங்க? இதுல தனியா வச்சு கொண்டிருக்கீங்க. இங்க பாருமா, இந்த இவ்வளவு காலம் போட்ட நல்ல பேர் எப்படி எல்லாம் ஆடி சிரிச்சு கொண்டு இருக்கு. பார்க்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதான் லைஃப். இதான் அதுக்காக தானே அங்கிள் நாங்கள் அங்க இருந்து இங்க வாரது. நீங்க எந்த இடம்? லண்டன் அங்கிள். லண்டன் தெரியாதா உங்களுக்கு? இதுல பாக்கிறதுக்காக நாங்க இந்த வெகேஷன்ல இங்க போனீங்க. என்னண்டாமா நாங்கள் எனக்கும் வெளிநாடு போக ஆசை. ஆனா இதுகளை இந்த குழந்தைகளை விடுத்து நான் போயிடலாம். பாருங்க இந்த பாருங்க, இந்த நெல்லை பார்க்கவே பார்த்து கொண்டுக்கலாம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதான் நம்ம எங்களுடைய சொத்து, இதான் எங்களோட நிலம். ஓ நல்ல வேலை அங்கிள் பொங்கல் டைம்ல இங்க வந்தது. இல்லன்னு சொன்னா அங்க வந்து வெளியில பொங்கவும் விட மாட்டேன். சொன்னா அப்ப நான் கேட்கணுமா உங்களோட இடத்துல எல்லாம் எப்படி எப்படி? அதுதானே அங்கிள், அங்க வெளியில வச்சு பொங்கல் எல்லாம் விட மாட்டாங்களே. வீட்டுக்குள்ளேயே தான் பொங்கி சமைச்சு சாப்பிடுறது எல்லாம். ஐயோ அந்த கவர்மெண்ட் அலோவ் பண்ணாத அங்கிள். உங்களோட பனியே பொங்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நல்ல பனியாமா? பனியா தான் இருக்கு. ஆட்டத்தை பாருமா, இதானமா இதான் இந்த நெல் இருக்கல்லோ. நீ உனக்கு விஷயம் தெரியும், உனக்கு சொல்லி என்ன செய்யற? தெரியன்னா தெரியாதாக்களுக்கு சொல்லணும். இதம்மா நான் ஆடி மாதத்துல போடுற சரியோ. ஆடி மாதத்துல போட்ட பயிர் தான் இப்ப வந்து நிக்கும். தை மாதத்துல வந்து நிக்கும். தைப்பொங்கல் என்ன சொல்லுவாங்க? முதலாவது வந்து தை மாதத்துல முதல் நாள். தமிழ்நாள்ல முதல் நாள் அப்படி சொல்லு. அதான் தமிழ் கலண்டர்ல தை மாதம் தான் முதல் நாள் அப்படி சொல்லு. இது வந்து இவ்வளவோ பேர் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். எங்களோட சூரியனுக்கும் மாட்டுக்கும் உழவர்களுக்கும் அவ்வளவு வேலை செய்த எங்களோட இயற்கைகளுக்கு நன்றி சொல்ற நாள் தான் இந்த நாள். நீங்கள் இதெல்லாம் மறந்து போய் வெளிநாடு போய் அங்கிள் நாங்கள் மறக்க இல்ல. இப்ப நாங்க ஒரு இடத்துல இருக்கோம்னா அந்த கவர்மெண்ட் சொல்றதை கேட்க தானே வேணும். அப்படி இல்லையம்மா, நான் என்ன தெரியும் உங்களோட விளையாட்டு இங்க வந்து செல்ஃபி எடுத்து போட்டு போறது. இதே எல்லாம் நீங்க உங்களோட ஊர்ல போய் செய்யுங்க, விவசாயத்தை செய்யுங்க. இல்லாட்டி வீட்டுக்குள்ள எப்படியாவது எங்களோட கலாச்சாரத்தையும் விட்டு கொடுக்குறீங்க. நீங்கள் இப்ப இங்க வந்து இதோட திருவீங்க பேருந்து என்ன செய்வீங்க? ஜீன்ஸ் எல்லாம் போட்டு இப்ப நான் கேக்குறேன் உங்களுக்கு, ஒரு ஒரு இதுக்கு போறோம்னு வைங்க, ஜிம்முக்கு போகும்போது சீலையை கட்டிட்டு போக முடியுமா அங்கிள்? கோவிலுக்கு வரும்போது டெனிமை போட்டுட்டு வரையலுமா? அந்த மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி உடுப்பு. அப்படி சொல்லக்கூடாமா. தமிழர்கள் எங்களுடைய பண்பாடுகள் கலாச்சாரங்களை நாங்கள் தான் பாதுகாக்குவோம். இன்னைக்கு எங்க இடத்துல என்னெல்லாம் நடக்குது? இப்படி இப்படி விட்டு 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 தான் ஒவ்வொரு ஒருத்தம் வந்து அதான் அங்கிள். இப்ப நான் வந்து அங்க இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்துட்டு நான் கோவிலுக்குள்ள ஜீன்ஸை போட்டுட்டு வந்தா நீங்க என்ன பார்த்து கேள்வி கேட்கலாம். நான் அங்க போனாலும் எங்கிட்ட கலாச்சாரத்தை மறக்காம நல்ல நாள்ல நான் சாரியோட நினைக்கிறேன். உங்களை சொல்லி தண்டேல நீ செல்ஃபி எடுத்து போட்டு போவீங்க தானே. சரி போங்கம்மா, நான் வழிகடா போறேன். மகளும் பாரு இங்கே வீட்டை இன்றைக்கு வந்தீங்கடா. சக்கரை பொங்கல் பாட்டா மோதல் அதெல்லாம் ஒரே சாப்பிடுறது தானே தெரியும் தானே. வீட்டு அங்க பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கொடுத்து மிஞ்சி போய் கிடக்கு சாப்பிடாது இல்ல. உங்களுக்கு அந்த பொங்கல் சக்கரை அருமை உங்களுக்கு தெரிஞ்சா என்ன? அதான் உன்னோட காய்ச்சி பிடிச்சோண்டு 2 செல்ஃபி எடுத்து போட்டு போ. அதான் நீங்க வேற அதுதான் சரி. இப்படியாவது உங்களை கலாச்சாரத்தை பார்க்கணும். பார்த்து கொண்டே இருக்கலாம்ப்பா. இதான்டா இதானங்க இவர் விட்டு ஆத்து கொண்டே இருப்பேன். பார்த்து சிட்டிக்குது என்ன பார்த்து கப்பி பொங்கல். என்ன போட்டுட்டாங்களா அவன? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்கள மாதிரி காசு கொடுத்து யூடியூப்ல வியூஸ் வாங்குறதுக்கு? நாங்க சும்மா போட்டாலே லட்சக்கணக்கில் வியூஸ் போகும். எங்களோட போட்டி போடுறன்ற பேர்ல காசை கொடுத்து வியூஸ் வாங்கிட்டு ரோட்ல இருந்து எனக்கு ஏகத்தாளம் கதைக்கிறீங்க நீங்க எல்லாம். 9ஆம் தேதி லீவு போடக்கே நான் ஜூஜானி 9ஆம் தேதி லீவ் வந்து தலைவற்ற வருதுண்டு போயிருக்கு. 9ஆம் தேதி லீவு தான். அந்த மனுஷன்
நடிச்சு கொண்டு இருக்கக்குள்ளேயே அந்த மனுஷன் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க. அரசியலுக்கு வேற வந்துட்டு சும்மாவா இருப்பாங்க உங்கள மாதிரியா? அப்படிலாம் நிறைய சென்சார் பண்ணணுமாம். அதான் அதுக்கு அதான் அப்படி வந்து உங்களோட படத்தையே சென்சார் தானேடா பண்ணணும். எங்கடலாம் அப்படி இல்லை. பாருங்க துப்பாக்கிய புடிங்கோ சிவா, துப்பாக்கிய புடிங்கோன்னு சிவான்னு சொன்னதான் இங்க பெரிய பிரச்சனை. அதான் மேடையில் ஏறி நின்று ஓவரா துள் ரேசர். அதுல எங்க நியாயம் இருக்கு அப்படி கதைக்கணும், அவ்வளவுதான். மற்றும்படி ஒன்று பார்த்தனீங்களா நாங்கட போய் நீங்க பாத்துருக்க மாட்டீங்களா? பாக்குற மாதிரி இருந்தா போய் பாப்பண்ணாங்க. மொழிக்கு இம்பார்ட்டன் கொடுத்துருக்கோம். மொழிக்கு தெரியும் எங்களுக்கு உங்கள்ட்ட மொழி லட்சணம் எல்லாம். நீங்க ஆடியோ லான்ச் வச்சீங்களேடா, ஒரு 1000 பேர் 2000 பேர் வந்திருப்பாங்களா? பார்த்தா மலேசியால நிக்கல அளவுக்கு ஸ்டேடியம் நிறைஞ்சு வளைஞ்சுது. பிளான் பண்ணி தான் அங்க கொண்டு வச்சீங்க. அங்க வச்சாதான் கணக்காக்கள். அப்படி எல்லாம் இல்ல தம்பி, விஜய் ரசிகர்கள் எங்கேயுமே இருக்காங்க. உலகம் ஃபுல்லா விஜய் ரசிகர்கள். இப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனைடா, எங்கட அரசியல் எங்கட மக்கள் மறக்க போகுது. எல்லாம் இந்திய அரசியல தான் வச்சு கொண்டு இருக்குது. இப்ப 2026 வந்துட்டு இப்ப எலெக்ஷன் வருது, ஐயோ இப்பயோ உபயோண்டு நிக்கும். மக்களுக்கு அறிவில்ல பாருங்க. நீங்க மக்கள் ஏற்கனவே இந்த நிறைய பேருக்கு ஓட்டு போட்டு காலங்காலமா தாத்தா மகன் அதுக்கப்புறம் பேரன்னு சொல்லி அரசியல குந்திட்டு இருக்காங்க. இவனுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிறதுக்கு தான் இந்த தலைவன் இறங்கி இருக்காங்க. புரியுதா? எனக்கு தெரிஞ்சு இப்ப எங்கட இலங்கையில இருக்கிற எங்கடைய ஆக்கள் அதைத்தான் அரசியல் படிக்க போகுது. சரியோ, எங்கட நாட்டுல எவ்வளவு வேலைகள் இருக்குது, அதை பார்க்காம 9ஆம் தேதி லீவை போட்டுட்டு ஜனநாயகம் பாக்குறதுக்கு தியேட்டருக்கு போறது பிளான் பண்ணி இருக்கிறீங்க. நாங்க எங்க தளபதிக்கா உயிரையும் கொடுப்போம் தம்பி. வேலை என்ன போனா போட்டும், வேலை போனா போட்டும். இதான ஒரு சந்தோஷம். என்ன மச்சான் முருவாரு இதை புரி இதை வச்சு சரியா சரி உடனே அறியணும். முந்தினா அடிக்கட்ட சரியில்லை, வடிக்குது. அதான் நீ அப்படி நீ கொடுத்து நான் இதை கொடுத்து. அதான் உங்களை வச்சு என்ன தேவைதான் மச்சான் வாண்ட விட்டா போடு. சுசில பொட்ட வாராள் இல்லையடா வழியில என்ன வருவான் வேற இருக்கே வடி இந்த ராமேஸ்வரம் கடை வாங்கி தாரியா? நீ போடு அங்கிள் உடனே காலைன்னு சொல்லிட்டு வெளியே எங்க போட்டுட்டு இருக்கீங்க? உள்ள தூங்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு. சரியா? அவர் கட்டித்தார் கல்யாணம். எக்ஸாம் எடுத்த மாதிரி கிடையாது. அதுக்குள்ள வண்டிட்டாங்க. குழந்தை இருக்குன்றான். பிள்ளை இருக்குது. அவன்டை கிளினிக்கில் கண்டான் மனுஷன் கண்ட நீ. அவன் கேவலப்படுத்தி போட்டு போறான். அவனும் குழந்தை இருக்குது. இங்க வேற உன்னோட அதை நான் சொன்ன அந்த வடிவளத்துல விளையாட்டுக்கு வராது தான் கூப்பிட்டானி. என்ன விடிய வாண்ட நீ தான் கூப்பிட்டானி. அம்மா கடைக்கு விட நீதான் அந்த காலத்திலே என்ன நாசமாக்கிற நீதான். இப்ப பேர் கல்யாணம் ஆகுதுக்கு நீதான்டா காரணம். எனக்கு கல்யாணம் ஆகுது நீ தான் காரணம். 35 வயசாயும் திரியறன் உன்னோட வெளியால சொல்லாத வயது. இன்னும் அட்டவணை கொடுத்தவா எடுத்து போய் பார். கல்யாணம் ஆடி இந்த பெரிய கொலை குற்றம். அதுதான் கல்யாணம் ஆடி என்ன என்ன ஆடி குடும்பத்தையா பிரிச்சு கல்யாணம் ஆடின்னு சொல்ல வேண்டியதானே. நிக்கிறீங்க. பொங்கல் பொங்கல் என்றால் என்ன, பொங்கல் என்றால் என்னன்றதான் மறந்தே போட்டாங்களோ. அந்த காலத்துல பொங்கல் என்றா தை பிறந்தாலே எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்ப பொங்கல் என்று எல்லாரும் ஓடு செங்கல் மாக்கள்ல தான் நாங்கள் அந்த காலத்துல கோலம் போடுறது. அரிசி எல்லாம் எடுத்து சொந்தக்காரெல்லாம் எங்க இருந்தாலுமே சொந்த பந்தம் எல்லாம் வந்து உண்டா சேர்ந்துடும். அந்த டைம் எல்லாம் சேர்ந்து குட்டிய நேரத்துக்கு ஒழுங்கி பொங்கி எப்படி சந்தோஷமா இருந்தாங்களே அந்த காலம். பொங்கல்ண்டா என்னண்டு கேட்குறாங்க. அந்த காலம் திரும்ப வராது. ஃபோனில் பொங்குறாங்க. இப்போ எல்லாருக்கும் தாய் திருநாள் வாழ்த்துக்களை வந்து எல்லாரும் வந்து தெரிவித்து கொள்கிறோம். முக்கியமாக வந்து ஐபிசி தமிழ் ஊடாக வந்து உருட்டு சேனலை வந்து நாங்கள் அவ்வளோ காலம் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு நீங்கள் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டை தந்திருக்கிறீங்க. நாங்கள் கூட சில நேரங்களில் புலவிட்டுருக்கோம். அதை நாங்கள் உங்கள் மூலமாக நாங்கள் வந்து திருத்தி கொள்ள முடியும். சிம்ரன் சொல்லுங்கள்.
இன்றைய தினம் தைத்திருநாளை கொண்டாட கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த கடந்த கால பயணத்துல எங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, இந்த மாதிரி விஷயங்களை மாத்திக்கொள்ளுங்கன்னு சொல்லி விமர்சனங்கள் மூலமாகவும் கமெண்ட்ஸ் மூலமாகவும் சொல்லியிருக்கீங்க. எல்லா விஷயத்தையும் நாங்க நோட் பண்ணி ஒரு சில விஷயங்களை நாங்க திருத்தி கொண்டிருக்கோம். எதிர்வரும் காலங்களில் அதுகளை திருத்தியும் கொள்வோம் என்று சொல்லி இந்த விடத்தை சொல்லிக்கொண்டு மென்மேலும் உங்களுடைய ஆதரவை நாங்க கேட்டு நிற்கிறோம். எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து நீங்க இன்னுமே உங்களுடைய ஆதரவுகளையும் உங்களுடைய விமர்சனங்களையும் கமெண்ட்ஸையும் எங்களுக்கு வழங்குவீங்கன்னு சொல்லி நம்புறோம். உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள். அதாவது தை மாசம் பண்ணாலும் புத்துணர்ச்சி வழி பிறக்கும். ஆனா யாருக்கும் பிறக்கலை. இல்ல அப்படி சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் அது பிறக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளவு கஷ்டங்கள் அதுலாம் நிறைய பேர் எல்லாம் இந்த இலங்கைலாம் அவ்வளவு பிரச்சனைலாம் நடந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி இந்த வருஷம் எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சியான ஒரு நல்ல வருஷமா அமையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இவர் தான் எங்களுடைய ரங்கன், அதாவது எங்களுடைய கமராமான். இவன் இல்லை அப்படின்னு சொன்ன யாருமே இல்லை. அதே மாதிரி எங்களோட அஜிந்தன் அப்படின்னு ஒரு பிரதர் இணைஞ்சிருக்கிறாரு. அவருக்கு எங்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னு அப்புத்தல் அதாவது மலையாளத்திலேருந்து எங்களோட இணைந்து இந்த எங்களுக்கான உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. இவங்க 2 பேரும் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரோக்ராமே இல்லை. திருப்பவும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை எல்லாரும் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.